எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சக்கா வரட்டியது. இது வந்துட்டு பழாப்பழம் வச்சுட்டு தான் செய்ய போகிறாங்க. நல்ல இனிப்பாக இருக்கிற பழாப்பழத்தில் ஒரு வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தான் இது. இது வச்சுட்டு நிறைய டிஷ்ஷஸ் நம்ம செஞ்செடுக்கலாம். அது எப்படி செய்யலாம், எப்படி கெடாமல் வைக்கிற என்னென்ன டிஷ்ஷஸ் செய்யலாம் எல்லாமே இந்த வீடியோ இப்படி செய்யும்போது அப்படியே சொல்லிகிட்டே செஞ்சுக்கலாம். பாருங்கள், அதுக்காக இதோட சீடெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கப்புறம் 1.5 கிலோ அளவுக்கு நல்ல இனிப்பாக இருக்கிற பழாப்பழம் நான் எடுத்து வச்சுருக்கு. 1.5 கிலோ பழாப்பழத்துக்கு ஆல்மோஸ்ட் இதோட பாதி குவான்டிட்டி 700 கிராம் அளவுக்கு வெல்லம் நான் இதில் ஆட் பண்ணி கொடுக்குறேன். இது நல்ல இனிப்பாக இருக்கும். ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதுனால தான் இதே மாதிரி அதிகமாக எடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த அளவுக்கு இனிப்பு வேண்டாம், ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணலை, கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னா இந்த அளவுக்கு இனிப்பு சேர்க்க வேண்டியதில்லை. 500 கிராம் கூடி நீங்கள் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை அங்கே மெல்ட் ஆகிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பழாப்பழம் இதே மாதிரி ஒரு பழம் 2-3 பீஸாக கட் பண்ணி மிக்சிக்குள்ளே போட்டு ஜஸ்ட் ஒரு டைம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைய வேண்டியதில்லை. ஆனால் சில பேர் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சும் இந்த மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி செய்கிற டைமில் நம்ம ஃபைனலாக வர்ற அந்த சக்கா வரட்டியது நல்ல பேஸ்ட்டு மாதிரி இருக்கும். அது எடுத்து தனியாக சாப்பிடும்போது லைட்டாக வாயில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி செஞ்சுட்டு சக்கா வரட்டியது பண்ணுற டைமில் இதில் குட்டி குட்டியாக இருக்கிற அந்த பழாப்பழத்தோட பீசஸ் எல்லாம் நல்லா ஹார்டாக நமக்கு சாப்பிட்றது கிடைக்கும். அது இன்னும் நல்லாயிருக்கும். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இதில் குட்டி குட்டியாக இருக்கிற பீசஸ் இருக்குது. நம்ம இப்போ இப்படி தான் செய்கிறேன். எல்லாமே க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கு. அதுக்குள்ளே நம்ம ஜாகரியும் வெல்லவும் நல்லா மெல்ட்டாக இருக்குது. அந்த வெல்லத்தோட பீசஸ் இதில் மெல்ட் ஆனால் மட்டும் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. அடுத்தது 1 கப் அளவுக்கு தண்ணி நம்ம எடுத்து வச்ச அந்த பழாப்பழ மிக்ஸுக்குள்ளே ஊற்றி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் இது வேக விட்டுக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வற்றி இது பாதி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகும். இருந்தாலும் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் அது பார்த்துட்டு இடையில ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வெந்து எல்லாமே மேஷ் பண்ணி எடுக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது. தண்ணி எல்லாம் வற்றி இடித்து பாதி வெந்திருக்கு. ஜாகரி சிரப் அரித்து ஊற்றிக்கோங்க. இந்த வெல்லத்தோட இந்த சிரப் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம இந்த சக்கை வரட்டியது ரொம்ப வெந்து மெல்ட் ஆகி போகாது. அந்த குட்டி குட்டியாக இருக்கிற பீஸ் அப்படியே இருக்கும். இனி நமக்கு இருக்கிற வேலை இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான். இது அந்த ஜாகரி சிரப்புக்குள்ளே அந்த பழாப்பழம் நல்லா டைட்டாகி திக்காகி வர்ற வரைக்கும் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது எப்போவுமே அடி கட்டியாக இருக்கிற உருளியில் தான் செய்வாங்க, பெரிய குவான்டிட்டி செய்யும்போது. ஆனால் நம்மகிட்ட இப்போ நிறைய பேர்கிட்ட உருளி அவைலபிள் இல்லாததுனால நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் உங்களுக்காக எடுத்திருக்கு. இதில் நான்ஸ்டிக் பேனில் செய்யும்போது அடி பிடிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு, மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு முடியல, டைம் இல்லை அப்படின்னா நான்ஸ்டிக் பேனில் செய்யும்போது தீ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் போதும். இல்லை இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டார்டிங் டைம் தான் நான் சொல்கிறேன். இல்லை இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டார்டிங் டைமில் தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைம் இல்லை அப்படின்னா 5 நிமிஷம் விட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தீ கம்மி பண்ணி தான் வைக்கணும். இல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியா இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது கட்டியாக ஆரம்பிக்கும்போது இடையில இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் நெய் நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டே இருக்குது. இது நல்லா திக்காக டார்க்காக இருக்குது. நெய் இவ்வளோதான் வேணும் அப்படின்ட்டு எதுவும் இல்லை. ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இது முடிகிற வரைக்கும் இடையில நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டு இருக்குது. நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட 1 டேபிள் ஸ்பூன் நெய் தான் இருக்குது அப்படின்னா அது சேர்த்து கொடுத்தாலும் போதும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டேஸ்ட்டு லைட்டாக கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளோதான். தீ நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கு. இப்போ இந்த மாதிரி கட்டியாக ஆரம்பிக்கிற டைமில் விட்டுட்டு போகாதீங்க. பக்கத்துலேயே நின்று கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்.
முதல்ல தண்ணி அதிகமாக இருக்கிற டைம்லாம் கொஞ்சம் நேரம் நீங்கள் லேசியாக இருக்கலாம், இல்லை 5 நிமிஷம் கழித்து கூட மிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஆனால் இந்த டைமில் இப்போ இந்த கட்டியாகி வர்ற டைமில் பக்கத்துலேயே நின்று இதை டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா டைட்டாக நல்லா கலராக ஷைனிங்காக வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அரவணை பாயசம், பஞ்சாமிர்தம் பார்க்கும்போது அதே மாதிரியெல்லாம் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ஸ்மெல்லெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபைனலாக வந்துட்டு ஒரு 10 to 15 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் 2 டைப்பில் ஆட் பண்ணலாம். இடித்து முழுசாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை பவுடர் பண்ணி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 4 ஐட்டம் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கு. பலாப்பழம், அந்த வெல்லம், ஏலக்காய், நெய், அவ்வளோதான். இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி டைட் பண்ணி எடுக்கிறதா ஒரு வேலை இருக்குது. மிச்சம் வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு டிஷ்ஷு தான் இது. பாருங்கள், நம்ம சக்கை வரட்டியது வந்து ரெடியாக இருக்குது. பேன்லேருந்து விட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த விட்டு வர இந்த ஹல்வா மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுதான் இதோட கரெக்டாக இருக்கிற பதம். உங்களுக்கு இன்னும் டைட்டாக நல்லா கட்டியாக வேணும்னா அந்த மாதிரியும் செஞ்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப கட்டியாக செஞ்சிருச்சுன்னா ரொம்ப வருஷம் இது வந்து கெடாமல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வர்ற டைமில் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது ரொம்ப கொதிக்கிற சூடு தான் இருக்கட்டும். நாளைக்கு இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மூடி வச்சுக்கலாம். இது மூடுற பாத்திரம், இது எடுக்கிற ஸ்பூனு எல்லாமே ஈரம் இல்லாததாக இருக்கணும், ட்ரையாக இருக்கிறதா இருக்கணும். ஏதாவது ஈரம் பெற்றுச்சுன்னா இது கெட்டு போயிடும். அதனால் ஈரம் இல்லாத பாத்திரம் எப்போவுமே இது எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அடுத்த நாளைக்கு இது வந்து இன்னும் கட்டியாக இருக்குது. இங்கே வந்துட்டு இந்த பழாப்பழத்தோட சீசன் டைமில் நிறைய பழாப்பழம் கெட்டு போயிடும், வேஸ்ட் ஆகி போயிடும். அதனால அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வைப்பாங்க. பழாப்பழத்தோட சீசன் அல்லாத டைமில் இது வந்து யூஸ் பண்ணிவிடுவாங்க. இது வந்துட்டு பாயசம் செய்கிறதுக்கு எடுப்பாங்க, உண்ணியப்பம் செய்யலாம். அதே மாதிரி இலையில் மாவு கூட பிசைஞ்சு அடை மாதிரி பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்மூத்தி பண்ணலாம். மில்க் ஷேக் இருக்குது இல்லைங்களா, மில்க் ஷேக் பண்ணலாம். சும்மா கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ப்ரெட்டில் ஜாம் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம், சப்பாத்தி கூட ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அந்த மாதிரி இதுக்கு நிறைய யூசஸ் இருக்குது. தெரியாத ரெசிபீஸும் நிறைய இருக்குது. கரெக்டாக இதே மாதிரி செஞ்சு எடுத்துச்சுன்னா அடுத்த பலாப்பழ சீசன் வரைக்கும் இது வந்து கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேஃப்டிக்காக நீங்கள் இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 வருஷமாக 2 வருஷமாக வரைக்கெல்லாம் யூஸ் பண்ணிடலாம். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம புது சேனல் கேரளா சமையல் vlogs மறக்காமல் பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.